என் குலதெய்வமான குழந்தளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். தாமித திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாவே லக்கணத்திலேருந்து 7ஆம் பாவத்தை தான் பார்ப்பாங்க எல்லாம். 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், லக்கணம் 2ஆம் பாவகம். இதோடைய அந்த பாவகத்துக்கு அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், அந்த பாவத்தோடைய யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கார், அதோடைய காரகமான சுக்கரனுடைய நிலப்பாடு என்ன, அவ்வளோதான். அவ்வளோதான் எடுக்கலாம். இதில் என்ன அப்படின்னாக்கும், 7ஆம் பாகமும் நல்லா வலுவாக இருந்து, 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் வலுவாக இருந்து, சுக்கரனும் வலுப்பெற்று இருந்து, லக்னம்லாம் வலுப்பெற்றிருந்து திருமணம் ஆகலை அப்படின்னா, அங்கே தான் தசாபதிக்கு வந்துடணும். விம்சோத்தரி தசாபதி 7ஆம் இடம் 2, 7, 8 லக்னம் இது கெட்டு போய் இருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் நல்லா இருக்குது, திருமணம் ஆன உடனே பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தசாபதிக்கு பார்க்கலாம். அதுக்கு நேரங்காலம் எப்படி இருக்குது, தசாபதிகள் கொஞ்சம் நல்லா தசாபதியாக இருந்தால் நல்லா ஓடுவாங்க. அதே இப்போ மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மோசமாக போய்கிட்டு இருக்கும். சரிங்களா, அதை பார்க்கலாம். இப்படி இது இந்த மோசமாக போகிறது, இந்த நல்லா இருக்கிறது, இதெல்லாம் கடந்து திருமணமே ஒருத்தருக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். எல்லாமே வலுவாக இருக்குது, 7ஆம் பாவத்தோட நல்ல கிரகங்களாக இருக்குது, இருந்தாலும் திருமணம் ஆக மாட்டேது அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஒரு 47 வயசு ஒரு ஆணோடைய ஜாதகத்தை தான் நமக்கு எடுத்துக்காட்டாக போட போகிறோம். இதில் பார்த்துக்கலாம். இப்போ திருமணம் ஆன உடனே அடுத்து குழந்தை, இதெல்லாம் இப்போ திருமணத்தோட தொடர்பு உள்ள பாவங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 12, 5. இந்த 12 அப்படின்னாக்கா அயன ஸ்தானம் இல்லைங்களா. இந்த திருமணம் ஆன உடனே அவங்க தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய இடம், அதாவது இந்த செக்ஸை பற்றி பார்க்கணும்னா அந்த 12ஆம் இடத்துல பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா குழந்தைய பற்றி வந்துடும். குழந்தைன்னா 5ஆம் பாவகம், யாரோடைய ஒரு ஜாதகம் எடுப்போம் திருமணத்துக்கு. இப்போ இவருக்கு இதெல்லாம் வலுவு பெற்றிருக்கு, ஆனால் கல்யாணம் ஆகித்தான் ஆகும், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது. 12ஆம் இடம் வலுவாக இருக்குது, 11ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கேன், 5ஆம் பாவம் வலுவாக இருக்குது, குரு வலுவாக இருக்குது, 7ஆம் பாவம் வலுவாக இருக்குது, சுக்கிரன் வலுவாக இருக்குது, இது எல்லாமே நல்லா இருக்குது. திருமணம் உறுதியாக நடக்க அதில் இந்த மாட்டுக்கிறதுங்க. இப்படிலாம் இருந்தும் திருமணம் நடக்கலை அப்படிங்கும்போது அந்த விம்சோத்தரி தசாபத்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்துடணும். அப்போ அந்த லக்கணத்துக்கு கொடுக்கக்கூடியவருடைய தசாபதிகள் வந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த மாதிரி உள்ள பாக்கியங்கள். இதெல்லாம் ஒரு பாக்கியம் தான். திருமணம் ஆகிறதெல்லாம் சும்மா சாதாரண காரியம் கிடையாது. நினைக்கலாம் இந்த ஈஸியாக திருமணம் ஆனவங்களுக்குலாம் அதெல்லாம் திருமணம் ஆயிரும் அப்படி இப்படின்னு. அதுக்கு வேண்டி எத்தனை தாய் தந்தை அழுகுறாங்க, எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதை பயன்படுத்திட்டு நான் ஜோதிட ஒரு துறையில் இருந்துட்டு அதே துறையை குறை சொல்கிறது தவறு, இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. இந்த மாதிரி வர்றவங்களாம் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு வாய் கூசுது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். இந்த இடத்துல பரிகாரம் என்ற பேரில் இந்த வர்ற வாடிக்கையாளர்களை ஏமாத்துகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு மோசமானது தெரியுங்களா. சரி, நான் அதை பற்றி பேசணும்னு நிறையா இருக்கும், கொஞ்சம் இருந்தாலும் சொல்லிடலாம். அப்படி செய்யட்டும், நம்ம அதுக்கு எதிரானவன் கிடையாது. நீங்கள் செஞ்சுட்டு இந்த தேதியில் நடக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லுங்களேன், அது உறுதி, அதில் நம்ம நம்பலாம். சரிங்களா. ஏதோ பேசி ஏதோ வருதுன்னா, எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எனக்கு கொஞ்சம் என்னன்னா தாங்க முடியல, அழுதுகிட்டுலாம் சொல்கிறாங்க. 50,000 ரூபா செலவு பண்ணாங்க, 25,000 ரூபா செலவு பண்ணாங்க. அன்றைக்கி ஒருத்தர் 7,000 ரூபா செலவு பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தங்களா இப்படி செலவு பண்ணுறேன், இது மாதிரி நிறைய நான் அடிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள். ஆனால் நான் திருமணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. இதை நீங்களே பார்த்துக்கலாம் அந்த ஒரு காலகட்டத்துக்கு. இப்போ எனக்கிட்ட ஒரு சகோதரி ஊர் பேரெல்லாம் சொல்ல வேணாம், ஃபோன்லேயே ரொம்ப நேரமாக பேசுவாங்க. சகோதரி, சகோதரன் கிடையாது, சகோதரி, ஒரு பெண், சுமார் 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண். அதிக நேரம் பேசுவாங்க, பேசியிருக்காங்க இந்த திருமணத்தை பற்றி. எனக்கு இந்த பாவம் நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது, அவங்களுக்கு நான் சொல்லி விளக்கங்களையும் போடலேன்னு
இதெல்லாம் அவங்கலாம் பார்க்கட்டும். அதனால தான் நான் பேர் எதுவுமே சொல்லல. இது அவங்க ஜாதகம் கிடையாது. வேறவங்களுது 47 வயசுக்குள்ள ஒரு நபருடைய போடுறோம். அப்ப இந்தந்த பாவங்கள் இந்த மாரி கெட்டு போயி, சரி வலுப்பட்டு இருந்தாலும் நடக்கலன்னா, இது என்ன காரணம் அப்படின்னா, தசாபுத்திக்கு வந்துரணும். நெறையா காரணங்கள். ஒரு ஜாதகத்த எடுத்துட்டோம்னா, இந்த கிரகம் தான் வலுவா இருக்கு. ஆனா திருமணம் சரி அது மோசமா இருக்கும். ஆனா திருமணம் நடந்துரும். ஆனா இதுக்கெல்லாம் நெறைய விஷயங்கள் அதில பார்க்கணும். சரி இப்படியே பேசிட்டே போனா அதிலே டைம் ஆயிரும். ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போடுவோம். சரிங்களா? அப்படிங்கும்போது, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகம் போடக்கூடிய நபர் பிறந்த தேதி, நேரத்தெல்லாம் போட்டுருவோம். 19/9/1977 நேரம் வந்து காலையில 6 மணி. அதிகாலை. திண்டுக்கல் மாவட்டத்தில பிறந்திருக்காரு. இத நீங்க உங்க ஆப்லாம் வச்சிருப்பீங்க. செக் பண்ணிக்கங்க. இருந்தாலும் அவர் என்ன நட்சத்திரத்தில பிறந்திருக்கார் அப்படின்னாக்கா, அனுச நட்சத்திரத்தில பிறந்திருக்கார். திங்கட்கிழமை பிறந்திருக்கிறாரு. இந்த ராசி கட்ட ஸ்க்ரீன்ல போட்டு சொல்லுவோம். வந்துருச்சு பாருங்க. லக்னமாக வர்றது மேச லக்னம். லக்னத்திலே வந்து சுக்கிரனும், புதனும், சனியும் உட்காந்துருக்காரு. அதே போதும்ல 7ஆம் இடம் வலுவா தானே இருக்குது. ஆமா வலுவா தான் இருக்கு. எல்லாம் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அங்க பாவர்னு அங்க சனிய எடுத்துக்கிறதா, 7ஆம் இடத்துக்கு அதிபதின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய அனுபவத்தில நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். 7ஆம் பாவத்தோடைய அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது, நல்ல மனைவியோ அல்லது கணவனோ கிடைப்பாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும்போது, 7ஆம் இடத்துக்கு அதிபதி போய் லக்னத்தில தொடர்பு கொள்ளும்போது, இப்போ அங்கே இருக்குது. இயற்கை சுபர் 2 கிரகமா தெரியும் நமக்கு. புதனும், சுக்கிரனும் இவர்களும் தொடர்பு கொள்றாங்க. அப்படியே 7ஆம் பார்வையாக 7ஆம் பாவகத்தையும் பார்ப்பார்கள். அப்போ 7ஆம் பாவம் வலுவா இருக்கு. லக்னமும் ஒரு பாவி 2 சுபர் இருக்கார்கள். அப்போல்லாம் வலுவா தானே இருக்கு. நம்ம அப்படி தானே எடுத்துக்கலாம். ரைட் எடுத்தாச்சு. 8ஆம் பாவகம் கேது இருக்கிறார். இங்கே 2ஆம் இடத்துல லக்னாதிபதி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சூரியன் கூட ராகு சேர்ந்திருக்கிறார். 4ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறார். விருச்சிக ராசிங்களா சந்திரன். அந்த சந்திரன் வந்து அந்த இடத்துல நீச்சம் எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று உள்ளார்கள். 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அதோடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் பாக்கியவானும் புண்ணியவானும் போய் லாபஸ்தானத்தில் போய் இணைஞ்சிருக்கிறது அது பெரிய ஒரு யோகம். அதுலேயும் நல்ல ஒரு இதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே இருக்குப்பா. இப்போ கல்யாணத்துக்கு பார்ப்போம். வந்தாச்சுங்களா? அப்போ வந்துடுவோம். இவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தாருங்களா? இப்போ தான் நான் இங்கே தசாபதிக்கு வர்றேன். இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது. 7ஆம் பாவகம் இந்த இடத்துல வலுவாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துளி கூட மாற்று கருத்து கிடையாது. 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி போய் 10க்கும் 3க்கும் அதிபதி கர்மாதிபதியோட சேர்ந்துருக்கிறார். அது நன்மை தான். தொழில் ஸ்தானத்தில் நல்ல மனைவி கிடைக்கும் தொழிலாதி. அதே மாதிரி இயற்கை சுபரோட தான் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்திருக்கார். லக்னத்தில் தான் இருந்திருக்கார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இங்கே பார்க்கும்பொழுது இப்போ ஏன் திருமணம் நடக்கலை அதுக்கு தான் வர்றோம். 47 வயசு ஆகியும் திருமணம் நடக்கலை. ஆனால் இப்போ திருமண ஆசை வந்ததுக்கும் காரணத்தை சொல்லிடலாம். இப்போ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அதனால தான் இப்போ நம்ம போடுறோம். எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அவர் பிறந்திருக்கிறது வந்து நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வந்து 4ஆம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கார். சரிங்களா? முதல்ல சொன்னேன். அப்போ அனுசம் அப்படின்னாவே சனி தசை தான் வரும். சனி தசை வந்து 1 வருஷம் வந்திருக்கு. சனிக்கு அடுத்து 17 வருஷம் புதன் தசை வந்திருக்கு. அப்போ இந்த சனியும் புதனும் வந்து அவருக்கு சிறு வயசுலேயே வந்துருச்சு. கேது வந்து ஒரு 7 வருஷம். இப்போ 18 7ம் 25 வயசு. சரியான வாலிப வயசில் ஒரு ஆணுக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் வந்து சுக்கிரதசை வந்திருக்கு. அப்போ சுக்கிரனுடைய காரத்துவமான தாம்பத்திய உறவு எடுத்துக்கலாம். நல்ல சுகபோகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, வாகனம்,
இந்த வண்டிலாம் கார்லாம் வாங்கலாம் சுக்கிரன் தான். அழகு சார்ந்த பொருட்கள் இது லக்கணத்தில் இருக்குப்பா. புதன் கிடைக்கணும். ஏன் கிடைக்கல? அதான் எடுத்துடணும். உடனே சுக்கிரதசைலாம் நடக்குது. நிறையா பேர் எனக்கிட்டே வந்து சாமி எனக்கு சுக்கிரதசை நடக்குது, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இரு. ஜோதிடம் பார்க்க வந்துக்கிட்டே நீ எனக்கிட்டே ஜோதிடம் சொல்கிற, சரி நல்லா இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சுக்கிரதசை வந்து இந்த அடுத்து தொடங்க போகுது, நல்லா இருப்பேனாங்கிறது கேட்குறது வேறு. அவங்களே தீர்மானம் பண்ணிடுவாங்க, எனக்கு சுக்கிரதசை தான் அடுத்து வரப்போகுது, நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு. நல்லா இரு, வாழ்த்துக்கள். அப்போ இங்கே சுக்கிரன் கொடுப்பானா கெடுப்பானானா கெடுத்துருக்கானே ஐயா. ஏன் கெடுத்தேன்? அங்கே தானே வந்துடணும். இந்த ஜோதிடங்கிறது வந்து கடல் மாதிரி, சரிங்களா? இல்லை பறந்து கிடக்கிற, யாரும் முழுமையாக கற்றுக்க முடியாத ஒரு ஜோதிடங்கிறது ஒரு இது யாரும். அப்போ அவரவர்கள் ஒரு பாகத்தில் வச்சு ஒருத்தர் வந்து இந்த திதியை பற்றி வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க, ஒருத்தர் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லுவாங்க, ஒருத்தர் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு சொல்லுவாங்க, ராசியை மட்டும் வச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியாக பலன் சொல்லுவார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இப்போ எல்லாத்தையுமே பார்க்கணும், சரிங்களா? அப்போ எப்படி இதை நம்ம பார்க்குறது? சுக்கிரதசை ஏன் கெடுத்துச்சு அப்படின்னா, இந்த லக்கணம் வந்து ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து ஸ்திர ராசி. ஸ்திர ராசிக்கு வந்து 3க்கும் 8க்கும் அதிபதிகள் மாரகாதிபதிகள், மாரகத்தை செய்வார்கள், சரிங்களா? அப்போ இந்த மாரகத்தை செய்யும் பொழுது இந்த ஜாதகரை கெடுப்பார்கள். இந்த மாதிரி சுக்கிரதசை ஏன் கெடுத்தார் அப்படிங்கும்போது, இந்த ஸ்திரத்துக்கு வந்து 3க்கும் 8க்கும் அதிபதிகள் மாரகாதிபதிகள். அப்போ இதோட தசாபுத்திகள் வரும்போது கெடுக்க செய்வார்கள். லக்கணத்திலே இருக்கார், இந்த ஜாதகரை கெடுக்கணும். அதோடைய காரத்துவமான பெண் பெண் சுகம், அதனால் கெடுதல் வரணும், சரிங்களா? அப்போ கேது திசை வந்து நீங்கள் அதுக்கெலாம் வந்துடலாம். ஒவ்வொரு திசையை பற்றி நம்ம பேசணும்னா கேதுலாம் வந்து அவர் கொடுக்கத்தான் செஞ்சுருக்கு. வெளியூர் வெளிநாட்டிலலாம் போய் சம்பாரிச்ச, வெளிநாட்டில் வெளி ஊர்லலாம் போய் சம்பாரித்த ஒரு ஜாதகம் தான். நல்ல வருமானம் உள்ளவர் தான், பணம் காசுக்கெலாம் உள்ளவர் தான், கொஞ்சம் கலகலப்பான ஆள் தான். அதெல்லாம் அவரோட கேரக்டரை பற்றி பேசணும்னா இப்போ நம்ம திருமணத்தை பற்றி பார்க்கும்பொழுது மட்டும்தான். சுக்கிரனுடைய காரத்துவமான மெயின் காரத்துவமான மனைவி என்ற ஒரு அவருடைய காரத்துவத்தை இவருக்கு கொடுக்கவில்லை. வாகனமும் கொடுக்கல, கார்லாம் வாங்கலை, காரட்டு ஒரு பைக்கு கூட வாங்கலை. இப்போ தான் வாங்கியிருப்பார் போல தெரியுது சூரிய தசையில். அதெல்லாம் இல்லை, கொடுக்கல, எனக்கு ஓட்ட தெரியாங்கிறார். சுத்தமாக கெடுத்து விட்டுருச்சு இந்த சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து நல்லா தானே இருக்கார், லக்கணத்துலன்னா இருந்துட்டு போட்டுமே. அந்த இடத்துல வந்து சிம்மத்துக்கு வந்து அந்த ஒரு அணியாக பிரிச்சுருவாங்க, இது குரு அணி சுக்கிர அணின்னு. அப்போ குரு அணியை சார்ந்தவங்கள சுக்கிரன் அணினா இந்த லக்கணத்துக்கு இதே எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு தசைலாம் வரும்போது உங்களுக்கு கொடுக்க செய்வார்கள், நன்மையை செய்வார்கள். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், அதுவும் சொல்லிடுவான். அதையும் பார்த்துடணும். இப்படி பார்க்கும் பொழுது இந்த சுக்கிர தசை வந்து இவருக்கு வந்து அப்போ 25 வயசில் வந்து 45 வயசு வரைக்கும் திருமணம் ஆகவில்லை, கெடுத்து விட்டார். மாரகத்தை செய்வார், இடைஞ்சலை செய்வார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், அது ஒரு வகையில் போய்கிட்டே இருக்கும், நிம்மதியே இருக்காது. சரி, அதுக்கப்புறமா 45 வயசு முடிஞ்சில்லப்பா, அப்போனாலும் லக்னாதிபதியான இந்த சூரியனால் திருமணத்தை கொடுக்கலாம், 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார், கண்டிப்பாக பொண்ணுலாம் பார்க்குறாங்க, ஏன் அவரும் கொடுக்கல? வந்துடும்ல, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் தானே இருக்கார். சரி, அப்படியே சூரியன் அங்கே போடு, சூரியன் சனி இணைவு நல்லதா பார்த்துருங்க, இணைவு கிடையாது. பரிவர்த்தனை அப்படின்னாக்கா அவங்க இடத்துல இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ சனி புதனுடைய வீட்டில் இருந்து, புதனும் சூரியன் பரிவர்த்தனை, சுக்கிரன் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால ராகு கூட இணைஞ்சு உள்ளார். சரி, எத்தனை டிகிரியில் இணைஞ்சு உள்ளார் அடுத்து பார்க்கணும்ல. சும்மா நம்ம நாட்டில் 10ஆம் பொதுவாக இணைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது ராகு 21 டிகிரி, சூரியன் வந்து 2 டிகிரி தான். அப்போ இணைவு கிடையாது, ஒரே கட்டத்தில் தான் இருக்கிறாங்க, அங்கே இணைவு கிடையாது. ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது ராகு கூட இணைந்து உள்ளார், அதனால் அவர் கெட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அங்கே சனி இருக்கார் பாருங்க அந்த இடத்துல.
இங்கே ஒரு பஞ்சாயத்தை கொடுக்குறார். சரி, சூரியனோட சாரம், சூரியனோட சொந்த சாரமே வாங்கியிருக்காரு. இந்த இடத்துல ராகுவோட இனவு இயற்கை பாவியான செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவோட சேர்ந்து தான் பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்க்கிறார். நிறைய விஷயங்கள் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கும் பொழுது அந்த பாவகம் கெட்டு போய் திருமண வாழ்க்கையை கொடுக்கல. சரி, திருமண வாழ்க்கைனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வர்ற தசாபதிகள் என்ன? இப்போ நீங்கள் தானே முன்னாடி சொன்னீங்க, இந்த சிம்மத்துக்கு வந்து சூரிய தசை, சந்திரன், செவ்வாய், குருலாம் கொடுக்கும்னு. இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொடுக்கலாம்ல அப்படின்னாக்கும் கொடுக்கக்கூடிய நிலப்பாடு இருக்கா? நிறைய பார்க்கணும். பொதுவாக கொடுத்துருமா அப்படின்னாக்கும் இங்கே சந்திரன் வந்து நீச்சம் பெற்று உள்ளார் 4ஆம் பாவத்தில். அதுவும் குடும்பத்தை, ஒரு குடும்பமாக வரக்கூடிய இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம் இருக்கிறார். குடும்பம் எப்படி உற்பத்தி ஆகும்? அந்த இடத்துல சந்திரன் 12ஆம் இடத்துக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் நீச்சம் வாங்கிவிட்டார். 12ஆம் இடத்துக்கு அதிபதி. ஒன்று இன்பத்தை கொடுக்குறாருன்னா சுக்கரன் தானே கொடுப்பார். நீங்கள் சந்திரனை சொல்கிறேங்க, அவர் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த இதில் எடுக்கலாம். சரி, ஏதாவது ஒரு வகையில் நீச்ச பங்கமாக இருக்காரா? வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் இல்லை, உச்சம் கூட ஏதாவது சேர்ந்துருக்கானா? கிடையாது. சரி, சந்திர கேந்திரத்தில் இருக்காருன்னா அவரே சந்திரன். சரி, குரு பார்வனாலும் விழுகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி, ஒரு அது போட்டுமையா சாரனாலும் சனியோட சாரம் வாங்கியிருக்கார். அனுசஞ்சாரம் வாங்கியிருக்காருல்ல, அனுச நட்சத்திரம் தானே. அப்போ அடுத்து சந்திரதசை வர்றதும் கெடுக்கத்தான் செய்யும். அப்போ குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு இல்லை. சுருக்கமாக இப்படித்தான் எடுக்கலாம். சரி, இதே மாதிரி இந்த அமைப்பில் இருந்து திருமணம் நடக்குது. ஒரு இப்போ அங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இதிலெல்லாம் இப்போ இதுவே வந்து இதே ஜாதகத்தை நீங்கள் இப்போ திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கையார் வாழணும். இதுக்கு என்ன இதில் ஒரு மாற்றிக்க அப்படின்னாக்கும், நீங்கள் மீண்டும் அந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன், அந்த ராசி கட்டை இருக்கும்ல, அதை எடுத்து வேணால் துண்டாக வச்சு பாருங்கள். சந்திரனை தூக்கி தனுசில் போடுங்க. தனுசு ராசி, அவ்வளோதான். தாம்பத்திய சுகம் ஒரு இது வந்துருச்சு. அந்த சனி இங்கே கூட இருந்துட்டு போட்டோம். சனியை தூக்கி இப்போ நீங்கள் 12ஆம் இடத்துல வைக்க முடியாது. 3ஆம் இடத்துல போட்டால் கொஞ்சம் பயந்தாரியாக வருவார். அது கூட பரவாயில்ல. அங்கே குரு பார்க்குறாரு. சனியும் வந்து உச்சமாக இருந்து அங்கே அந்த இடத்துல குரு பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி போட்டுடலாம். அந்த சனியும் சந்திரனும் மாறினால் இந்த ஜாதகம் ஓகே. திருமண வாழ்க்கை நல்ல முறைக்கு கொடுக்கும். நல்ல குழந்தையும் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் வந்துடுது, குருச்சந்திர யோகம் வந்துடுது, சந்திரமங்கல யோகம் வந்துடுது, குருமங்கல யோகம் வந்துடுது. இப்போ குருவும் மங்களம், குருவும் செவ்வாய் தானே சேர்ந்துருக்காங்க. இந்த சந்திரன் மட்டும் இங்கிட்டு மாறி இருந்தால், அப்போ மாறும்போது தசாபதிக்கெல்லாம் மாறிக்கிட்டே வரும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்து இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரி, இதே கிரகம் இருந்து குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து தசாபதிகள் தான். தசாபதிகளே வந்தாலும் இந்த சந்திர தசைலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி. செவ்வாய் கொடுக்கும். ராகு கன்னி ராகு கெடுக்காதுங்கிறாங்க, இருந்தாலும் பார்க்கணும். சரிங்களா? இப்படித்தான் வந்து இந்த ஜோதிடம் அப்படின்னா கடல் மாதிரி. நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டோன்னே இது இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் போகும் அப்படிலாம் பலன் எடுத்துட முடியாது. இதே அமைப்பில் இருக்கும், கல்யாணம் ஆகிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். நமக்கு அதை உன்னிப்பாக கவனிக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னுடைய வீடியோவெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் முடிக்க போகிறேன். உங்களுக்கு சந்தேகம்லாம் வரலாம் இப்படின்னு. நிறையா பேருக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபோனில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு சந்தேகம் கேட்டால் அப்படின்னா பதில் தந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, உங்களை சந்தோஷப்படுற மாதிரி என்னால் பலன் சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கிறேன், என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும். நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு நல்லா இருக்கானே நல்லதே சொல்ல மாட்டாரா அப்படின்னா அதுக்கு பேர் ஜாதகமாகவே சொல்கிறது ஜாதகம். நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன இருக்குது போதும். யாராவது ஏற்கனவே அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தான் போட்டுன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை நம்ம துறையில் ஒரு துறையில் இருந்துட்டு நம்ம அந்த துறையை குறை சொல்லக்கூடாது, அது தவறு. இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் சரி, இந்த ஜாதகர்லாம்
இந்த திருமணத்துக்கு வேண்டி ஒரு 3,00,000 வரைக்கும் செலவு பண்ணிருக்காரு. ரூ. 1 2 ரூவாலாம் கிடையாது. செலவு பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட வந்திருக்காரு. அம்புட்டு என்னெல்லாம் பரிகாரம் இருக்கோ அம்புட்டு பண்ணிட்டாரு. எங்கெல்லாம் போகணுமோ. ஏன் இந்த இது நான் சொல்கிறேன்னா, இவரே வந்து என்கிட்ட பார்க்கும் பொழுது வந்து கரெக்டாக சொல்லுங்கள், திருமணம் நடக்கும் நடக்காது, அந்த தான் கேள்வி. இன்னையா வந்தோடனே இப்படி குண்டை போடுறீங்க அப்படின்னா, அதாவது திருமணம் நடக்குமா நடக்காதா? ஆமாம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு தசா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க பார்த்தேன்னு சொல்லிட முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம சொல்லிவிடுத்தேன். எல்லா அமைப்பெல்லாம் பார்க்கும்போது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவ்வளோதான். நடக்குமா நடக்காதா? நடக்காது. அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குல்ல. இதில் போயிட்டு மீண்டும் மீண்டும் அந்த இதெல்லாம் சொல்ல வேணாம், பரிகாரத்தை பற்றி பேச வேணாம், அது தவறு. நமக்கு அந்த இது பிடிக்கல. ஆனால் நல்ல அமைப்பாக இருந்தால் வேகமாக திருமணம் ஆயிரும். வேணா உங்களுக்கு வேகத்தில் திருமணம் ஆனதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ மரகாதிபதியே வந்து இப்போ வேறு லக்கம் இருக்கிறாரு, இப்போ வந்து வேறு திசையாக நடக்குது, சீக்கிரம் திருமணம் ஆகி வேகமாக திருமணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்குங்க ஜாதகமாக போடலாம். அதோடைய அமைப்பு, அந்த கிரகங்கள் நிலைகள்னா இப்போ மனிதனுக்கு வந்து இப்போ நவக்கிரகங்கள் 9 கிரகம் இருக்குது. 9ல் வந்து இந்த பாவ கிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்படின்னா, அனைத்தோட கரத்துவம் நமக்கு தேவை தான். அனைத்து பாவம் 12 பாவமும் மனிதனுக்குன்னு தேவை தான். இப்போ 6ஆம் இடம் வலுப்பெறாமல் எங்கிட்ட வேலைக்கு போகிறது? வேலைக்கு போனால் தானே சம்பளம் கிடைக்கும், காசு கிடைக்கும். சரி, 8ஆம் பாவம் ஆயில் வேணும்ல மனிதனுக்கு. 12ஆம் பாவகம் சிவபோகத்தை நல்ல இப்போ கெடுதலை விட்டுருங்க, நல்லது தானே வரணும். சரி, பாவியான சனி வளர்த்தா தானே வேலை கிடைக்கும். எடுப்போம் ஒவ்வொன்றுக்கும். செவ்வாய் பாவக்காரங்க அவர் வளர்த்தா தானே தைரியம் கிடைக்கும், சகோதரர்கள் இருப்பாங்க. இப்போ யார்? சூரியன் பாவக்காரங்க அப்பா வேணுமில்ல. ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். அப்புறம் வேறு என்னத்த பாவக்காரங்கன்னு சொல்கிறீங்க? ராகு வளர்த்தா தானே வெளிநாடு வெளியூர்லாம் போக முடியும். ராகு சிவபோகத்தை அள்ளி கொடுப்பார்ல, யார் கூட சேர்ந்துருக்காரோ. வேற கேட்குறீங்க. கேது அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு ஞானக்காரகன், ஒரு அறிவாளி. ஞானம், அறிவுக்கு மேலே ஞானம், ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர், நல்லா சிந்தனையை கொடுக்கக்கூடியவர். இதுதான் எல்லா நவக்கிரகத்தில் நீங்கள் எந்த கிரக சுக்கரனை பற்றிலாம் சொல்ல வேண்டாம். சுபகிரகம் எல்லாமே பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு, சுக்கரன், ஒரு இது எல்லா கிரகமும் மனிதனுக்கு தேவைதான். இது இங்கே இருக்கக்கூடாது, இல்லாட்டி அங்கே அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்குவாங்க. வந்தேனே ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அச்சா இந்த கிரகம் இங்கேருந்து இப்படி ஆகிப்போச்சே, இல்லாட்டி இந்த இதை விட பெரிய கொடுமை, குழந்தை அது வாட்டில் பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்தது எங்களுக்கு யோகமாக தோஷமான்ட்டு வருவாங்க. ஏயா குழந்தை அது கிரகம் இருக்கிறது, அதுக்கு அதோட நேரங்காலம் வர்றதேன். இதில் என்ன நல்லவங்க அது பிறந்த உடனே இதாயிருமா? உன் ஜாதகத்தில் அந்த மாதிரி என்ன அமைப்பு இருக்குது, அதை அனுசரித்து தான் வரும். சரிங்களா? ஆகையினால எங்கேயோ பேசி எங்கேயோ போகுது. நான் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.